ஹாய் ஆளுங்க. குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்தி காட்டன் சுடி மெட்டீரியலுங்க. இப்போ பத்தி காட்டன் சுடி மெட்டீரியலில் க்ரீன் கலரில் நிறைய காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 6 காம்பினேஷன் நியூ கலரில் லான்ச் பண்ணுறோம். இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலரோடையும் நிறைய காம்போ இருக்குதுங்க. இப்போ பிளாக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா பிளாக்கோட நிறைய காம்போ இருக்குது. பிளாக்கோட ரெட்டு வரும், மெரூன் வரும், க்ரீன் வரும், பிங்க் வரும். அது மாதிரி நிறைய காம்போ நம்மக்கிட்ட இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டான காம்போ. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியாவும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இது வேணும் அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரோட என்னென்ன காம்போன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கலரோட வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குங்க. இது வந்து க்ரீன் வித்து பிங்க்கு. இது வந்து நல்லா பாட்டில் க்ரீனுங்க. டாப் வந்து பாட்டில் க்ரீனு, பாட்டம் வந்து பிங்க்கு. ஷால் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா டார்க் கலராக இருக்கும் பாட்டில் க்ரீனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிளிப்பச்சை கலரில் மெரூனு ரெட் கலர் பாட்டமு, இந்த பாட்டம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஷால் வந்து பாருங்கள், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஷாலு பாட்டமும் டாப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல பேரட் க்ரீனுங்க. நல்ல பேரட் க்ரீனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், நல்ல பேரட் க்ரீனில். இது வந்து பார்த்தா மெரூன் கலர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வந்து ஹனி கலர், தேன் கலர் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கலர். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னால் அது நான் பத்திக்கு தாங்க சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்வா க்ரீன் டாப்பு, ஆக்வா க்ரீனில் பிளாக் கலரு பேண்ட்டு ஷால் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்போ வருங்க. இது வந்து இந்த கலரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து க்ரீனு. இந்த க்ரீனுக்கு ப்ளூ கலர் டாப்பு ஷால், ப்ளூ கலர் நேவி ப்ளூ இருக்குது இல்லைங்களா, இந்த க்ரீனுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ தாங்க. ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து யூனிக்காக செலக்டிவாக தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து பேரட் க்ரீனு, இது வந்து ஆக்வா க்ரீனு, இது வந்து இது ஒரு க்ரீனு, இது வந்து பாட்டில் க்ரீனு. அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இது பாருங்கள், இது வந்து நம்ம பாசிப்பயிறு க்ரீன் கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கலர் க்ரீனு. இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில், இதுலேயே வந்து மெரூன் கலரும் டாப் வரும். இந்த பாசிப்பயிறு க்ரீனுக்கு வந்து நல்ல ஒரு மெரூன் கலர்லேயும் பாட்டம் வரும். நல்லாயிருக்கும். இது ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. 10 பீஸ்க்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துருவோம். 10 பீஸ்க்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நான் பண்ண ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. நான் வந்து கஸ்டமர் கேட்டாங்க, ரா சில்கில் இப்போ நிறைய மாடல் வருது, அந்த ரா சில்கில் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு கேட்டாங்கன்ட்டு என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் ஒரு 3 செட்டு ரா சில்க் போட்டேங்க. ஒன்று வந்து நிஜாம் பார்ட்ரு, ஒன்று வந்து ஜரி பார்ட்ரு, நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு, இன்னொன்று வந்து ஒரு சிந்தட்டிக்கு ஷாலுங்க. 3 வெரைட்டியான ஷாலில் ரா சில்கில் போட்டேன். போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் எரியுதுங்க உடம்புல, ஸ்கின்னில் படவே பிடிக்கல. பத்திக்கு போட்டு காட்டனும் பத்திக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பத்திக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம், ஆனால் அது ஒரு மிஸ்டேக் தான். ரா சில்க்கு பேர்லேயே சில்க்குன்னு இருக்கிறப்ப நம்ம ரா சில்கை யூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம அவஸ்தைப்படணுன்ட்டு இருக்கு பாருங்கள். நான் எப்பயுமே கொஞ்சம் யோசித்து தான் எடுப்பேன். காட்டன் மட்டும்தான் எடுப்பேன். சரி, இப்போ இது நீ நல்லா ட்ரெண்டிங்காக வருது, ரெண்டாவது நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, புதுசாக எடுக்கிற கஸ்டமர் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும். இல்லைங்க நல்லா இருக்குங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லுக்கு வந்து கிராண்டாக இருக்குது, ஆனால் லுக்கு வச்சு என்ன பண்ணுறது, நம்ம போடுறதுக்கு ஸ்கின் டோனுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ல. 3 நாள் நான் தொடர்ந்து போட்டுட்டு ரொம்ப இந்த நம்ம வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அதனால் நீங்கள் யாருமே தயவு செஞ்சு என்ன கேட்டால் ரா சில்க் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நிறைய மாடலாக வருது. இப்போ நம்ம பட்டு சாரீ எடுக்கிறோம், சில்க் டைப்னால் அது வந்து எரியாது, உங்களுக்கு வேர்க்கும், ஸ்வெட்டிங்காகவும், மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துடும் பட்டு புடவைன்னா. ஆனால் இது ரா சில்க்கு எரியுதுங்க, ஸ்கின்னில் குத்துது. அந்த உள்ளே வந்து துணியில் ஏதோ இருக்க மாட்டுக்கு, அப்படியே குத்துது. நம்ம பத்திக்கு போட்டு நம்மளுக்கு நான் முடிவே பண்ணிட்டேன், இனிமேல் போட்டால் பத்திக்கும் காட்டனும் மட்டும்தான் போடணும். வேறு எது வந்தாலும் நம்ம ட்ரெண்டிங்காக வருது, அது வருது, இது வருதுன்ட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம பத்திக்கில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 150 பீஸ் இருக்குதுங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட ரெடி டு டிஸ்பேச்சில் 150 பீஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பத்திக்கு புக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் யூஸ்க்காகட்டும், ஆஃபீஸ் யூஸ்க்காகட்டும், நீங்கள் தாராளமாக வந்து பத்திக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. என்னை கேட்டால் பத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூங்க.